ஹலோ சில்ட்ரன், நாம் இப்போ ஃப்ளூயிட்ஸ் பார்ட் 6ல் இருக்கோம். ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபிள் எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோம், ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தோம். அதை யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் ஃபியூ ஒர்க் எக்ஸாம்பிள்ஸ் போட போகிறோம். ஸோ பேஸ்ட் ஆன் தட் நீங்கள் ஹோம்ஒர்க் அப்புறம் பண்ணலாம். ஸோ வில் டேக் an example first. A solid floats in water with 3/4 of its volume below the surface of water. What is the density of the substance? ஸோ தண்ணிக்குள்ளே போட்டிருக்கோம். ஃபுல்லாக உள்ள முழுகில் V வால்யூம் வச்சுட்டோன்னா 3/4 ஆஃப் த வால்யூம் 3/4V உள்ளே போயிருக்கு, 1/4V வெளியில் இருக்குது. அப்போ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு டென்சிட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன யூஸ் பண்ணி போடலாம்? கண்டிஷன் ஃபார் ஃப்ளோட்டேஷனை யூஸ் பண்ணி இந்த சம்மை ஒர்க் பண்ணலாம். Let us assume the volume of the object is V. The volume of the object inside the liquid is 3/4V. So இப்போ இது ஃப்ளோட் ஆகிருக்கு. What is the condition for flotation? Condition for flotation is weight of the object should be equal to weight of water displaced. இதுதான் கண்டிஷன் ஃபார் ஃப்ளோட்டேஷன். இதுலேருந்து ஆரம்பிக்கலாம். இதுக்கு முன்னாடி என்ன தெரியணும்? டபிள்யூனா எம் இன்ட்டு ஜின்னு தெரியணும். எம்னா வால்யூம் இன்ட்டு டென்சிட்டி இன்ட்டு ஜி. ஸோ வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்படின்னா வால்யூம் ஆஃப் த ஆப்ஜெக்ட் கேபிட்டல் வி இன்ட்டு டென்சிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் டிஎஸ் சாலிட்னு வச்சுக்கலாம் இன்ட்டு ஜி. weight of water displaced அப்படின்னா வால்யூம் ஆஃப் த வாட்டர் டிஸ்பிளேஸ்ட். ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபிளில் சொல்லியிருக்கோம், வால்யூம் ஆஃப் வாட்டர் டிஸ்பிளேஸ்ட் இஸ் ஈக்குவல் டு த வால்யூம் ஆஃப் த சாலிட் இன்சைட் த லிக்விட். அப்படின்னா வால்யூமுக்கு பதிலாக 3/4V அப்படின்னு போட்டுக்கிறோம். இன்ட்டு டென்சிட்டி ஆஃப் வாட்டர் இன்ட்டு ஜி. இப்போ ஜி கேன்சல் பண்ணிடலாம். ஒரு வி கூட கேன்சல் பண்ணிடலாம். என்ன இருக்குது நம்மக்கிட்ட? டென்சிட்டி ஆஃப் த சாலிட் இஸ் 3/4 times density of water. ப்ராப்ளமில் என்ன கொடுத்துட்டாங்க? டென்சிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் 1000ன்னு கொடுத்துருக்காங்க. இல்லைனாலும் நம்மளுக்கு தெரியும். ஸோ இது கேன்சல் பண்ணால் 250 × 3 is 750 kg/m³. ஸோ ஏதாவது சாலிட் இருந்தால் அதுக்கு டென்சிட்டி நமக்கு தெரியலன்னா நம்ம தண்ணி கூட போட்டு அதை ஃப்ளோட் பண்ண வச்சு அது எவ்வளோ ஃப்ளோட் ஆகுது, எவ்வளோ வால்யூம் ஃப்ளோட் ஆகுதுங்கிறத வச்சு அதோட டென்சிட்டியை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். Simply we have used the condition for flotation. Okay. Second question. A solid sphere weighs 2 Newton in air. Weight of a sphere in air is equal to 2 Newton. And 1.6 Newton when totally immersed in water. That weight in water. தண்ணிக்குள்ளே immerse பண்ண weight lose ஆகலையே, அதோட apparent weight is 1.6 Newton. What is the magnitude of the upthrustன்னு கேட்குறாங்க. சரி, டபிள்யூ வாட்டர் தண்ணிக்குள்ளே இருக்கிற வெயிட்டை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? அப்பேரண்ட் வெயிட்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஃபார்முலா லிஸ்ட்டில் என்ன இருக்குது? ஆக்சுவல் அப்பேரண்ட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு வி அப்பேரண்ட் இஸ் ஈக்குவல் டு வி ஆக்சுவல் மைனஸ் த அப்த்ரஸ்ட். ஸோ இதுலேருந்து யூக்கு ஃபார்முலா எடுத்துட்டா யூ இஸ் ஈக்குவல் டு யூ இந்த சைடு கொண்டு வந்தால் வி ஆக்சுவல் அப்படின்னா வி இன் ஏர் மைனஸ் டபிள்யூ ஏர் ஆக்சுவல் வெயிட் மைனஸ் த அப்பேரண்ட் வெயிட். ஆக்சுவல் வெயிட்னா வெயிட் இன் ஏர். ஏரில் இருக்க வெயிட்டை தான் நம்ம ஆக்சுவல் வெயிட்னு சொல்லுவோம். வாட்டரில் இருக்க வெயிட்டு தான் அப்பேரண்ட் வெயிட். ஆக்சுவல் வெயிட்டுக்கு 2 மைனஸ் அப்பேரண்ட் வெயிட் 1.6. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 0.4 நியூட்டன். இந்த 0.4 நியூட்டன் எதுக்கெல்லாம் ஈக்குவல்? திஸ் இஸ் த வெயிட் லாஸ்ட் பை த ஆப்ஜெக்ட், திஸ் இஸ் ஈக்குவல் டு த அப்த்ரஸ்ட் அண்ட் திஸ் இஸ் ஈக்குவல் டு த வெயிட் ஆஃப் த லிக்விட் டிஸ்பிளேஸ்ட். சரியா? எல்லாத்துக்கும் எதை கேட்டாலும் இது தான். நம்ம வெயிட் லாஸ்ட்டும் இது தான், அப்த்ரஸ்ட்டும் இது தான், வெயிட் ஆஃப் த லிக்விட் டிஸ்பிளேஸ்டும் இது தான். ஓகே. தேர்ட் கொஷின். 4/5 of a cylindrical block of wood floats inside a liquid. 4/5 of a cylindrical block of wood அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? வால்யூம் ஆஃப் த சாலிட் இன்சைடு த லிக்விட் இஸ் ஈக்குவல் டு 4/5 times V. V என்ன? The total volume of the solid. அதில் 4/5 உள்ள இருக்குது. If the relative density of wood is equal to 0.7, what is the density of the liquidன்னு கேட்குறாங்க. இது நம்ம டயக்ராமேட்டிக்காக தெரிஞ்சுக்கலாம். ஒரு லிக்விட் இருக்குது, அதுக்கு டென்சிட்டி நமக்கு தெரியாது. லிக்விடோட டென்சிட்டியை நம்ம ரோன்னு வச்சுக்கலாம். சரியா? வுட்டுக்கும் நமக்கு டென்சிட்டி கொடுத்துருக்காங்க, ரிலேட்டிவ் டென்சிட்டி. இப்போ நான் ஒரு இதை வுட்டை போட்டிருக்கேன், 4/5 உள்ளே இருக்குது, 4 ஃப்ளோட்டார். So again we are going to use the condition for flotation. What is the condition for flotation?
weight of the object is equal to weight of liquid displaced. Again இந்த வெயிட்டுக்கு என்ன ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும்? W is equal to mg is equal to v rho g ஞாபகம் வச்சுக்கணும். weight of the objectனா volume of the object, total volume, density of the wood தெரியல, சரி density of woodன்னு போட்டுக்கலாம், into g. This is equal to weight of liquid displaced. weight of liquid displaced na volume of the liquid displaced into the density of the liquid, rho வச்சுருக்கோம், into g. g கூட கேன்சல் பண்ணிடலாம். வால்யூம் ஆஃப் த சாலிட் இஸ் v தான். டென்சிட்டி ஆஃப் வுட் அது நமக்கு இல்லை, ரிலேட்டிவ் டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. ரிலேட்டிவ் டென்சிட்டினா என்ன? டென்சிட்டி ஆஃப் வுட் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் ஈக்குவல் டு 0.7. ஸோ இதில் டென்சிட்டி ஆஃப் வுட்னா 0.7 இன்ட்டு வாட்டரோட டென்சிட்டி 1000. This is equal to volume of liquid displaced, that is the volume of solid inside the liquid, 4/5v into rho. இந்த ரோ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம்? வி கேன்சல் பண்ணிடலாம். ரோ வேணும்னா என்ன செய்யணும்? 0.7 இன்ட்டு 1000னா 700 இன்ட்டு இந்த 5 நியூமரேட்டருக்கு போகிறது 5/4. ஸோ இதை நான் சிம்ப்ளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும்? எனக்கு ஐ கெட் 875 அப்ராக்சிமேட்லி. நீங்கள் நேராக ஒர்க் பண்ணுங்கள், நான் கால்குலேட்டரில் பண்ணிவிட்டேன். kg/m3 யூ வில் கெட் இட். ஓகே, ஸோ என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? கண்டிஷன் ஃபார் ஃப்ளோட்டேஷன் தான். அப்புறம் ரிலேட்டிவ் டென்சிட்டினா என்ன, அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. A solid sphere has a radius of, solid sphere ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது, அதுக்கு ரேடியஸ் வந்து 1.5 centimeter. ஸோ 1.5 into 10⁻² meter. And it has a mass equal to 0.038 kilogram. What is the relative density of the sphere? Relative density of the sphere na density of the sphere by density of water. Density of the sphere na enna? Mass by volume. இது என்ன ஷேப்பில் இருக்குது? ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது. ஸோ மாஸ் டிவைடட் பை 4/3 pi r³. ஸோ முதல்ல வால்யூமை கண்டுபிடிக்கணும். v is equal to 4/3 pi r³ல ரேடியஸ்க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணினா, let's substitute 4/3 into பைக்கு பதிலாக 3.14 into ரேடியஸ்க்கு பதிலாக 1.5 into 10⁻² the whole cube. இதை போட்டால் let me work it out. I'm using calculator, you work it out. multiplication பண்ணி 1.413 into 10⁻⁻5 meter cube வருது. இப்போ டென்சிட்டி வேணும்னா என்ன செய்யணும்? டென்சிட்டி ஆஃப் த ஸ்பியர் அப்படின்னா அதோட மாஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 0.038 divided by volume 1.413 into 10⁻⁻5. ஒர்க் பண்ணினா again I'm getting 2690 kg/m3. நம்மளை இது கேட்கல. What is the relative density of the sphere கேட்குறாங்க. அப்படின்னா density of sphere by density of water. But 2690 divided by 1000 equal to 2.69. ரெண்டுக்கும் kg/m3 இருந்ததுனால யூனிட் கேன்சல் ஆகிடுது. ஸோ ரிலேட்டிவ் டென்சிட்டி ஹாஸ் நோ யூனிட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம், 5th question. A flat bottomed loaded test tube sinks to a depth of 10 cm in a liquid and 12 cm in water. Calculate the relative density of the liquid. சரி வச்சுக்கலாம். ஒரு பீக்கரில் வாட்டர் இருக்குது, இன்னொரு பீக்கரில் யூ ஹாவ் சம் அதர் லிக்விட், வேறு கலர் வச்சுக்கலாம், சம் அதர் லிக்விட் இஸ் தேர். ஓகே, ஒரு டெஸ்ட் டியூப்பை அதுக்குள்ளே வெயிட் ஒரு கூழாங்கல் எல்லாம் போட்டு சின்ன சின்ன கல்லில் போட்டு தண்ணிக்குள்ளே விடுறாங்க அண்ட் அந்த லிக்விடுக்குள்ளேயே விடுறாங்க. ஸோ அந்த டெஸ்ட் டியூப் இதில் ஃப்ளோட் ஆகுது, இங்கேயும் ஃப்ளோட் ஆகுது. let me use a different color. Test tube. ஸோ டெஸ்ட் டியூப் இதுக்குள்ளே வெயிட் போட்டிருக்காங்க. அது வாட்டரில் எவ்வளோ டெப்த்து ஃப்ளோட் ஆகுது? 12 cm உள்ள போயிருக்கு. இதே டெஸ்ட் டியூப்பை இங்கே போட்டால் 10 cm தான் உள்ளே போயிருக்கு. அதே வெயிட்டோட உள்ளே போட்டால் 10 cm. இப்போ ரெண்டு கேஸில் டெஸ்ட் டியூபோட வெயிட் சேம் தான். திஸ் இஸ் வாட்டர் அண்ட் திஸ் இஸ் லிக்விட். என்ன கேட்குறாங்க? கால்குலேட் தி ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் த லிக்விட்னு கேட்குறாங்க.
ஸோ அகெயின் நம்ம கண்டிஷன் ஃபார் ஃப்ளோட்டேஷனை யூஸ் பண்ணினா என்ன கண்டிஷன் ஃபார் ஃப்ளோட்டேஷன் ஃபஸ்ட்டு கேஸ்க்கு எடுத்துக்கலாம். டென்சிட்டி ஆஃப் த டெஸ்ட் டியூப் இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் த டெஸ்ட் டியூப் இஸ் ஈக்குவல் டு weight of the water displaced. Weight of the test tube is equal to weight of water displaced. இங்கே பார்த்தா weight of the test tube is equal to weight of the liquid displaced. ரெண்டுலேயுமே லெஃப்ட் ஹேண்ட் சைட் சேம் டெஸ்ட் டியூப் தான் ரெண்டு கேஸ்லையும் யூஸ் பண்ணிக்கும். ஸோ நாம் என்ன பண்ணிடலாம், ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவேட் பண்ணலாம். weight of the water displaced is equal to weight of the liquid displaced. Again, weight in a formula, mass into G. Mass in a formula, volume into density into G. In the volume of water displaced, volume of liquid displaced, என்ன ஷேப்பில் டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு, ஒரு சிலிண்டர் ஷேப்பில். ஸோ சிலிண்டரோட வால்யூம்க்கு ஃபார்முலா πr ஸ்கொயர் ஹெச் இல்லை ஏ இன்ட்டு ஹெச்னு வச்சுக்கலாம். ஏன்னா அதோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், அது ஒரு சர்க்குலர் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இல்லையா, அதை பற்றி நம்ம கவலை இல்லை, ரெண்டு கேன்சல் ஆகும். ஸோ ஏ இன்ட்டு ஹெச்னு வச்சுக்கலாம். ஸோ வெயிட் ஆஃப் வாட்டர் டிஸ்பிளேஸ்னா இந்த ஃபார்முலாவை எப்படி திரும்பி எழுதிக்கலாம், வால்யூம் பதிலாக ஏ இன்ட்டு ஹெச் இன்ட்டு டிஜின்னு எழுதிக்கலாம். பார்க்கலாம், வாட்டர் டிஸ்பிளேஸ்டுக்கு ஏ வந்து ஏ தான், இது ஏரியா ஆஃப் த டெஸ்ட் டியூப் கான்ஸ்டன்ட். ஹெச்னா எவ்வளோ உள்ளுக்குள்ளே இருக்குது, எவ்வளோ இருக்குது, 12 சென்டிமீட்டர், 12 × 10⁻². டி டென்சிட்டி ஆஃப் வாட்டர் 1000 இன்ட்டு ஜி. வெயிட் ஆஃப் த லிக்விட் டிஸ்பிளேஸ்னா அதே டெஸ்ட் டியூப் ஏரியா சேமு, பட் ஹைட் எவ்வளோ உள்ளே போயிருக்கு, 10 சென்டிமீட்டர் போயிருக்கு. into density of the liquid தெரியாது, dன்னு வச்சுக்கலாம், into G. A cancel ஆகிடும், G cancel ஆகிடும், 10⁻² cancel ஆகிடும். So what do you have? 12 × 1000 is equal to 10 into D. நம்மளை என்ன கேட்குறாங்க, ரிலேட்டிவ் டென்சிட்டி கேட்குறாங்க. அப்போ நம்ம இந்த 1000 கூட இதுனே வச்சுக்கலாம். நம்ம we can keep it as density of water. ஏன்னா நமக்கு என்ன டென்சிட்டி ஆஃப் த லிக்விட் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர் வேணும். So relative density na density of the liquid divided by density of water. The side கொண்டு வந்து 10 இங்கே கொண்டு வந்தால் 12/10 equal to 1.2. ஸோ இது மாதிரி சிம்பிளாக கண்டிஷன் ஃபார் ஃப்ளோட்டேஷன் இந்த ஆர்கமிடிஸ் பிரின்சிபிள் யூஸ் பண்ணுறது மூலமாக அன்னோன் சப்ஸ்டன்சஸினுடைய டென்சிட்டி ரிலேட்டிவ் டென்சிட்டியை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்.